தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாசான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நம்ம நகராட்சி அலுவலகத்தில் குரூப் சிக்கான வேலைவாய்ப்புக்கு புதிய ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 4000 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 12th பாஸ், அதுக்கு மேலே டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். பல நாளாக பல பேரும் காத்துட்டு இருந்த கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸோலாம் கிடையவே கிடையாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் 19,900 92,300 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாவோ அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா, ரிஜிஸ்டர் போஸ்ட் அந்த மாதிரிலாம் எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுங்கள், எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல்லேருந்தே லாகின் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணால் போதும். கூடவே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மே 2024 நைட்டு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 11 மணிக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த டயத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே எல்லா மாவட்டத்துலேயுமே வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த சான்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ காலி இடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் சூப்பரான வேலைவாய்ப்புகள். சரி, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறையிலேருந்து வரும் வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம குரூப் லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஏப்ரல் 2024 7 மே 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 7 மே நைட்டு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும். இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் அல்லது ஜூலையில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லோவர் டிவிஷன் கிளர்க், எல்டிசின்னு சொல்லுவாங்க, அல்லது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஜேஎஸ்ஏ, இவங்களுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,900 63,200 ரூபாய். இரண்டாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த வேலைவாய்ப்புக்கு 25,500 81,100 ரூபாய். இது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு கேட்டகரியிலையும் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ, இந்த வேலைவாய்ப்புக்கு 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,712 வேக்கன்சி ஆல் ஓவர் இது ஃபுல்லாக உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் இந்த 3 காலியிடங்களுக்கு 3 பதவிகளுக்கும் 3,700 காலியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் ஒரு கேட்டகரி சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு என்ன படிச்சிருக்கணும் 12th அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் படிச்சிருக்கணும். அதில் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நான் 12th வேறு குரூப் அப்படின்னா நான் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். இது சில டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கேன், 12th முடிச்சுட்டு இல்லை டிகிரி முடிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னா தாராளமாக, அதாவது 12வது மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கான லிங்க் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் ஷோ பண்ணுற லாஸ்ட் எண்டில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயே லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை ஆன்லைன் லிங்க் எல்லாமே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிறக்கு முன்னாடியே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கம்பல்சரி உங்களுக்கு தேவை. ஃபோட்டோவோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JPEG ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 20 KBக்குள்ளே அந்த சைஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 27/5/2024 நைட்டு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹100 பே பண்ணணும். சரி, யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. பெண்கள், நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, SC SC ST எந்த கேட்டகரி பெண்களாக இருந்தாலும் சரி பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி SC கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம், ST கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம், உடல் ஊனமுற்றோர் பே பண்ண வேண்டாம், முன்னாள் இராணுவத்தினர் இவங்க யாரும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையே கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 18 முதல் 27 ஜென்ரல் கேட்டகரினா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது SC ST கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் 18 முதல் 32 வயதுனா அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோர் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 37 வயதினர் அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோரில் ஓபிசினா நீங்கள் 40 வயதினர் அப்ளை பண்ணலாம். இதே SC STனா நீங்கள் 42 வயதினர் அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இருக்க சர்வீஸ் பீரியட் இல்லாமல் கூட 3 வருஷம் எக்ஸ்ட்ராவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் பெண்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா விதவைகள், டிவோர்ஸ்டான உமன், அதே மாதிரி பெண்கள் வந்தீங்கன்னா செப்பரேட்டட் ஆகிட்டாங்க, ஆனால் யாரையும் மறுபடியும் கல்யாணம் பண்ணாது, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் 35 வயதுனர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் SC STனா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாமே கம்பல்சரி வழங்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இதில் SC ST கேட்டகரி மேக்ஸிமம் நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர். உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ. இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இங்கே தான் போய் நீங்கள் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயர் 1 டயர் 2 எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அது முடிச்சோன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. சரி, நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் கொடுத்துட்டாங்க. சிலபஸ் வேணும்னா நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டயர் 1 எக்ஸாமினேஷனுக்கு எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து கேட்பாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட் மற்றும் ஜென்ரல் அவேர்னஸ். 200 மார்க்கு உங்களுக்கு வந்து 200 மார்க்குக்கு 100 கொஸ்டின் 200 மார்க்கு உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. 60 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா டயர் 2 எக்ஸாமினேஷனுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்ஸாக என்ன ஏதுங்கிறது மொத்தத்தையும் இதிலே கொடுத்துட்டாங்க. எந்த சப்ஜெக்ட்டு, எவ்வளோ கொஸ்டின், எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, எவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மொத்தமாக இதில் கொடுத்துட்டாங்க. மறக்காமல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3712 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. வெறும் 12th பாஸ் பண்ணால் போதும். கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போன்ற வேலை வாய்ப்புகள் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா இதுதான் இதுக்கான அஃபிஷியல் சைட்டு. நீங்கள் இப்போ நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் CHSLன்னு சொல்லுவாங்க, கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். இந்த இடத்துல அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இங்கே வந்துடும். இதில் வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன், பாஸ்வேர்டு மற்றும் கேப்சா கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இன்னும் நான் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கீழே இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடும். இதில் போனீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். இதை முடிச்சதுக்கப்புறம் லாகின் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், பாஸ்வேர்டு க்ரியேஷன், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் மற்றும் டிக்ளரேஷன் கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டீங்க. இந்த கண்டினியூ கொடுத்தது உள்ளே போனீங்கன்னா இதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆயிடும். தென் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.